ஒரு ராஜா என்ன பண்ணார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு விஐபிகள்லாம் கூப்பிடுன்னு இளவரசனை கூப்பிட்டார். தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு எல்லா விஐபியும் வரணும், பணக்காரங்களையும் கூப்பிடு, பெரிய பெரிய தொழிலதிபர்களை மட்டும் கூப்பிடுனார், பரம மக்களை கூப்பிடாத அப்படின்னார். அதே போல் கூப்பிட்டாங்க. ராஜாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்தாங்க விஐபிங்க. அப்போது ராஜா சொன்னார், எனக்கு இந்த பரிசு கொடுக்குறதெல்லாம் விரும்பலை, நீங்கள் பரிசுலாம் கொடுக்கணும், நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். நான் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். எனக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி நான் இறந்து விடுவேன். அதனால் இந்த செய்தியை சொல்கிறது தான் கூப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்ட்டார். தன்னுடைய மகனை கூப்பிட்டார். இது பாரு மகனே, நான் விரும்பிய இடங்கள்லாம் இறந்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் வச்சு எடுக்கணும். அப்புறம் என்னை சுடுகாட்டில் போய் புதைச்சிடு, இல்லை எரிச்சிடுன்னார். சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 இடம் சொன்னார். ஒரு மால், நான் ரொம்ப விரும்பி போகக்கூடிய ஒரு மாலில் போய் 1 மணி நேரம் வெயினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புறத்தில் 1 மணி நேரம் வெய். அப்புறம் நான் சொகுசாக படுக்கக்கூடிய படுக்கை அறை, நான் பயன்படுத்தும் வாகனம், அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு மணி நேரம், இங்கெல்லாம் வச்சுட்டு என்னை கடைசியாக கொண்டு போய் புதைச்சிடுனார். அதே போல் ராஜா அந்த தேதியில் இறந்துட்டார். இவன் போய் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொன்ன இடங்கள்லாம் அனுமதி கேட்குறான். அது சில பேர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. மாலில் வைக்கிறதுக்கு ஒத்துக்கலை, சொந்தக்காரங்க ஒத்துக்கலை, அந்த புறத்துலேயும் இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவர் படுக்கக்கூடிய அந்த பெட்டில் படுக்க வைக்கலான்னா ஒத்துக்கலை. பணத்தை போய் எங்கேயோ படுக்க வைப்பீங்க அப்படின்னு கேளிக்கையோடு பேசினாங்க. அவர் பயன்படுத்துகிற வாகனத்தில் படுக்க வைக்கலான்னு பார்த்தா வண்டியில் போய் யாராவது பணத்தை ஏற்றுவானா அப்படின்னு சொல்லி அறிவுரை பண்ணாங்க. கடைசியாக அவர் எங்கேயுமே ஏற்றுக்கலை, சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அந்த ராஜா ஆத்மாவை சொன்னாராம் தன் மகன்கிட்ட, பார் மகனே, நான் உயிரோடு இருக்கும்போது என் பிறந்த நாளுக்கு 5000 பேர் வந்தானுங்க விஐபி எல்லாம், இறப்புக்கு 800 பேர் தான் வந்தான், 4200 பேர் எங்கே போனான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் விரும்பின இடங்கள்லாம் 1 மணி நேரம் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. பிணத்திற்கு அவ்வளோதான் மதிப்பு, இருக்கும்போது மட்டும்தான் ஐஸ் வைப்பான், இறந்ததுக்கப்புறம் ஐஸ் பாக்ஸில் தான் வைப்பான் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம்.